துணை என்று வாழும் இந்த அடியார்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஐயா குமாரசாமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இங்க பாருங்க, போட்டோ எடுத்துங்க சார். இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஓகே, அப்படியே இங்க பாத்துருங்க மேடம். ஓகே, தேங்க்யூ. ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி கலைமாமணி வாக்கீச கலாநிதி திருமதி தேச மங்கையர்கரசி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பேராசிரியர் முனைவர் சிவ சதீஷ்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பேராசிரியர் முனைவர் சிவ சதீஷ்குமார், பல்கலை வித்தகி திருமதி ரேகாமணி, இவங்களை பத்தி ஒரு சின்ன செய்தி சொல்லணும் கண்டிப்பா. ஏன்னா இவங்க வந்து மேக்ஸ் டீச்சர். எப்படி சிலமொழி செல்லப்பன் வந்து கணித ஆசிரியா இருந்து தமிழ் சிறந்து விளங்கினாரோ அப்படிப்பட்ட ஒருவர் இவரை. எந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலும் அந்த நிகழ்ச்சியோட ஒன்றி போயிடுற அளவுக்கு அவங்க. அதான் பல்கலை வித்தகி திருமதி ரேகாமணி. திரைப்பட இயக்குனர் ஐயா லட்சுமணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சமுத்திரக்கனி கண்டெடுத்த ஒரு பெருங்கனி. திரைப்பட இயக்குனர் வசந்தமணி ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஐயா வசந்தமணி. திரைப்பட இயக்குனர் எஸ் சாம். திரைப்பட இயக்குனர் எஸ் எஸ் முருகராசு. திரைப்பட இயக்குனர் ஐயா சுகுமார் அழகர்சாமி. திரைப்பட இயக்குனர் ராஜவேல். திரைப்பட இயக்குனர் அமுதா சாரதி. எல்லோருக்கும் வந்து இந்த பாடலாசிரியரை வந்து நீலோத்தி பாடல் எழுதிய சாரதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்று முதல் அகரவா மகிழவா சாரதி என்று இவரை அழைக்கலாம். மங்கை தந்த உயிரெல்லாம் கங்கை வந்து கரையேறும், கங்கை தந்த உயிரெல்லாம் மங்கைக்குள்ளே கருவாகும். நாம 14
ஒருத்தவங்க இறந்த பிறகு வீட்டுல நிகழ்ச்சி நடத்துறோம் இல்லைங்களா, அந்த நிகழ்ச்சியை எவ்வளவு அழகா அவர் சொல்லியிருக்காரு பாருங்க. மங்கை தந்த உயிரெல்லாம் கங்கை வந்து கரையேறும், கங்கை வந்த உயிரெல்லாம் மங்கைக்குள்ளே கருவாகும். ஐயா வாழ்க. அடுத்து என்ன சொல்றதுன்னு எனக்கு வரிகள் கிடைக்கல. இப்போ எல்லா பாடத்திலையும் நம்ம சொல்லுவோம் ரீமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில பாடல்கள் வந்து ரீமிக்ஸ்ல ரொம்ப ஹிட்டா போகும், சில பாடல்கள் வந்து ஒரிஜினல் பாட்டை நாசம் பண்ணிடும். அப்படி எல்லாம் இல்லாமல் 10ல இருந்து 15ஆம் நூற்றாண்டுக்குள்ள சிவவாக்கிய சித்தர் அவர் எழுதிய பாடலை நாங்கள் தேடி தேடி கண்டோம், கழித்தோம் யூடியூபில். நீங்கள் பாடி ஓடி ஓடி வந்து எங்கள் மேடையை அலங்கரிக்க வேண்டுகிறோம் ஐயா. சீர்காழியா, ஜேசுதாசா, CS சிதம்பரமா, எந்த குரல் என்று தெரியவில்லை, ஆனால் வெண்கல குரல் இவருக்கு. இசை காற்றில் கரைந்தது, சிவனை மயக்க இசையை தவிர வேறு எதுவும் தேவைப்படவில்லை எங்கள் இலங்கேஸ்வரனுக்கு. ஜடாகடாக சம்பிரமம் அப்படின்னு ஒரு பாட்டு இப்ப சமீபத்துல பாடி இருந்தாரு சங்கர் மகாதேவன் இல்லைங்களா. அதுல என்ன, இலங்கேஸ்வரன் இயற்றிய அந்த பாடல் தான் இப்பொழுது பாடலாய் வந்தது. அந்த இசையை இந்த பாடலுக்கு ஏற்ப அழகிய வடிவம் கொடுத்த ஐயா கணேஷ் ராகவேந்தர். ஆன்மீகத்தை இசை நயத்தோடு இணைக்கும், இசையில் மயங்காத ஒரு உயிர் இருக்குமா? இறைவனே இசை வடிவம் தான். ஐயா வருக. ஒரு பாடலுக்கு எது முக்கியம்? எல்லாத்தை விட எடிட்டிங் ரொம்ப முக்கியம். இதை கட் பண்ணா அது வரணும். இங்க டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் தெரியும். அது எவ்வளவு சிறப்பா அந்த சிவன் ஏறி அப்படி இறங்குறாரு பாருங்க. அப்போ மெய்சிலிருத்து நாம ஒரு தடவை விண்ணை முட்டி அப்படியே தரைக்கு வர மாதிரி இருந்தது அந்த ஒரு மெய்சிலிருப்பு. அது அந்த எடிட்டிங் அவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. அது ஏஐயா இருக்கட்டும், அப்ப கூட பிரமிக்க வைக்கணும் இல்லைங்களா. அதை அழகாக நிர்வாகம் செய்த கௌதம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எடிட்டிங் மற்றும் ஏஐ பணிகள். இறைவன் ஜோதியாய் ஒளியாய் இசையாய் வருகிறார். குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை சிறப்பிக்க சகோதரி சொர்ணப்பிரியா யான் அறக்கட்டளை நிறுவனர் அவர்களின் சகோதரி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒளியாய் நிறைவாய் வரும் அடுத்து திருமதி தேச மங்கையர்கரசி ஒலி ஞாயிறு ஒலி கீற்றை ஏற்றுகிறது. சகோதரி சொர்ணப்பிரியா ரேகாமணி, திருமதி ரேகாமணி கருவுற்று உயிரேற்றிய அனைவருக்கும் நன்றி. அமரவும். அருளாளர்கள் அப்படின்னு நாம சொல்றோம். அந்த அழகான இசையை ஆதியில பண் என்று அழைத்தார்கள்.
அந்த பண்ணின் மொழியினாலே தான் ஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் இறைவனை தன்னுடைய தமிழால் பாடிய அந்த திருமுறைகளை இன்றைக்கு 12 திருமுறைகள் என்று நாம் வரிசைப்படுத்தி இறைவனை வழிபாடு செய்கின்றோம். அப்படி இசைக்கு எவ்வளவு உயர்வு உண்டு அப்படின்னா, இறைவனை மயக்குகின்ற அளவுக்கு இசைக்கு உயர்வு உண்டு. இசைக்கு நம்முடைய ஊனையும் உள்ளத்தையும் உருக்கி எங்கே இருக்கிறோமோ அங்கே அந்த இடத்திலேயே கரைத்து இறைவனோடே சேர்க்கக்கூடிய ஒரு அழகான தன்மையை தரக்கூடியது இசை. அந்த இசையை எல்லாமல்ல சிவபெருமானுக்காக இங்கே ஒரு அருமையாக யான் அறக்கட்டளையினுடைய சார்பாக அகரவா மகரவா என்கின்ற ஒரு அழகான பாடலை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். இதை வெளியிட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை அவர்களுக்குள்ளே இறைவன் விதைத்து அதை இந்த சிறப்பாக அதை ஒரு நல்ல வடிவமாக அதை கொண்டு வந்து அதற்கு ஒரு அழகான இசை ரொம்ப நல்லா இருந்தது. அதனுடைய அந்த ராகமாக இருக்கட்டும், அதனுடைய பயன்படுத்தி இருக்கக்கூடிய இசை கருவிகளாக இருக்கட்டும், அதை ரொம்ப அற்புதமாக அந்த சிவனுக்கே உண்டான அந்த ஒரு அதாவது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் இந்த ராகத்தோடு இந்த வாத்தியங்களோடு தொடர்பு படுத்தணும் அப்படின்னு இசைக்கு ஒரு நியாயம் இருக்கு. அதை நியாயமாக நிரூபித்திருக்கக்கூடிய ரொம்ப அழகான இதனுடைய இசை அமைப்பாளர் அவர்களுக்கும் ரொம்ப அழகா, அதாவது என்னதான் நம்ம ஒரு கருவில ஒரு குழந்தைய வளர்க்கணும்னு நினைச்சாலும் ஒரு தாய் தான் அதை செம்மையாக வளர்த்து தர முடியும். அதனால அதை பலரினுடைய உழைப்பையும் பிரதிபலிப்பாக காட்டக்கூடியது ஒரு நல்ல குரல். அழகான அந்த குரல் மூலமாக ரொம்ப அழகா அற்புதமா அந்த பாட்டை கொடுத்திருக்கிறார் நம்முடைய கோல்டு தேவராஜ் சகோதரர் அவர்கள். அவர் அந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது நான் பார்த்தேன், காலில் இருக்கிற செருப்பெல்லாம் கழட்டி விட்டுட்டு கை கும்பிட்டு பயபக்தியா உட்கார்ந்து அந்த பாட்டை கேட்க ஆரம்பிச்சார். அவர் தான் பாடி இருக்கிறாரு, ஆனாலும் அவர் ஒரு 100 வாட்டியாவது அந்த பாட்டை இது வரைக்கும் கேட்டிருப்பாரு. ஆனாலும் அவருக்கு அது ஒரு அர்ப்பணிப்பு. நான் கூட நிறைய இடத்துல என்ன கேட்பாங்க, பரவாயில்லமா மேடைக்கு செருப்போட வாங்க அப்படின்பாங்க. இது எங்களுக்கு சோறு போடுற இடங்க, அதனால இது மேல செருப்பு போட்டு எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அதனால செய்கின்ற தொழிலை யார் ஒருத்தர் தெய்வமாக மதிக்கிறார்களோ அவர்களிடத்திலே தெய்வம் நிச்சயமாக அவர்கள் செய்கின்ற தொழில் குடியிருக்கும். ரொம்ப அழகா அந்த பாட்டுக்கு ஏற்ற அந்த குரலை ரொம்ப அழகாக அவர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ரொம்ப அற்புதமான குரல் நயத்தோடு அந்த பாடல் வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதற்கு நல்ல அருமையான வரிகளை கொடுத்து அந்த பாடல் வரிகள், அதற்கு உயிர் தந்திருக்கிற பாடல் வரிகள், இது எல்லாத்துக்கும் மேல இதை சிறப்பாக தயாரித்து இருக்கிறார்கள். ரொம்ப அழகாக அதை கொடுத்திருக்கிறீங்க. யான் அறக்கட்டளை அப்படிங்கிற சார்பில் உயர்வாய் அறிவால் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்களுக்கு சமூகத்துல சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த நிகழ்வை இங்கே சிறப்பிப்பதற்காக நம்முடைய ஆதீனம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை முன்னிலைப்படுத்தி இந்த நிகழ்வை இன்றைக்கு துவங்கி இருக்கிறீர்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு. இதுல கலந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் எல்லாரையும் பேரை நானே இப்படி சொல்லிட்டே இருந்தேன்னா அடுத்தடுத்து இதை பத்தி நிறைய பேசுறதுக்கு 2 பெரும் பேச்சாளர்களை அழைச்சிருக்கிறாங்க. சிவசதீஷ், சகோதரி ரேகாமணி. ஆமா, 2 பெரும் பேச்சாளர்கள் இந்த பாட்டை பற்றி பேசுவார்கள். நான் ஏற்கனவே எனக்கு 5:30-6 மணிக்குள்ள நிகழ்ச்சி நிறைவாயிடுமான்னு சொன்னதுனால நான் 6:30 மணிக்கு வேறொரு நிகழ்ச்சிக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அதனால அவங்க கிட்ட நான் முன்னாடியே கேட்டுட்டேன். எல்லாருக்கும் முன்னாடி இந்த சின்ன குழந்தைங்கலாம் ஏதோ அடம்பிடிச்சு நான் முதல்ல வந்துடுறேன், நான் பாடிடுறேன்ற மாதிரி நான் முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா எல்லாரையும் பொறுமையா பேச சொல்லுங்க அப்படின்னு அதையும் ரொம்ப சிறப்பா ஏற்றுக்கொண்டு இந்த விழாவிற்கு அழைத்த அத்துணை பேருக்கும் என்னுடைய இயக்குனர் மிக அருமையாக சிறப்பாக இதை இயக்கி தந்திருக்கிறார். இதுல இன்னும் எத்தனை கலைஞர்கள் அதை ஏஐ பண்ணியிருக்கிறாங்க. அது ரொம்ப நல்லா சிறப்பா திருமுருகன் பூண்டி தான் பையன் அவர் தான் சொன்னார், திருமுருகன் பூண்டி தானே அவர் சொன்னார். ஆமா, அதை ஏஐல அதை ரொம்ப அழகா நம்ம முருகப்பெருமானுடைய ஊர்ல இருந்து அந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சிகளை எல்லாம் நாங்கள் பண்ற போது அவர் அங்க பார்த்திருக்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் இங்க பார்த்து சிறப்பாக தேர்ந்தெடுத்து செவ்வண்ணே இதை கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். மக்கள் எல்லோரும் இதை பார்த்து பயன்பெற்று சிவபெருமானுடைய பேரருள் பெரும் கருணைக்கு பாத்திரமாகணும் அப்படின்னு உங்கள் அனைவருக்கும் அன்போடு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிலரின் பேச்சை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். காலத்தின் அருமை கருதி அழகாக முடித்த அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்து ஐயா சுகுமார் அழகர்சாமி, இயக்குனர். இவர் கமலஹாசனின் உதவியாளர், பாலச்சந்தரின் உதவியாளரும் கூட.
பின்னாடி எல்லாம் ஃப்ரண்ட்ல வந்துருங்க ப்ரோ, ஃப்ரண்ட்ல வந்துருங்கண்ணா. ரெடி 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 சார், இங்கே பாருங்க சார், இங்கே சார். ஓகே, வீடியோ எடுத்துட்டோம், அப்படியே இருங்க. வீடியோ பின்னாடி. அப்படியே இருங்க, வெயிட் பண்ணுங்க. போர்டு இசைத்தட்டு வெளியீட்டு விழா யான் அறக்கட்டளை பெருமையுடன் வழங்கும் அகரவா மகரவா வெளியிட்டு நாங்கள் மகிழவா. அண்ணா ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்துட்டோம், வீடியோ பார்த்துருங்க. வீடியோ ஓகேவா? ஓகேவா? வீடியோ எடுத்து சொல்லுங்க. ஓகே, நான் ஃபோட்டோ எடுத்துடலாம் சார். இங்கே பாருங்க, ஃபோட்டோ மட்டும். நிகழ்ச்சியில் வந்து என்னை மாட்டி விட்டாப்புல. எனக்கு முற்றிலும் சம்மந்தம் இல்லாத ஒரு இதில் வந்து கேட்டேன் நான் ஆரம்பத்திலே, இது என்னப்பா என்ன மாதிரி நிகழ்ச்சி? சிவன் வந்து நமக்கு வந்து ஒரு ஆதி தமிழ் மன்னன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சித்தாந்தம், நம்மளுடைய கருத்து எல்லாமே. ஸோ அந்த வகையில் ஒரு தமிழன்கிற முறையில் சிவனோட பாடல் ஒன்று வெளியிடுறாங்க அப்படின்ற எண்ணத்தில் தான் நான் வந்தேன். இங்கே வந்து பார்த்தா அடிப்படையில் வந்து நான் வந்து தந்தை பெரியாரோடைய வழி வந்தவன். இங்கே வந்து ஆன்மீக பெரியவர்கள் வந்து நிற்கும் போது என்னப்பா என்னை இப்படி கொண்டு வந்து கோர்த்து விட்டேப்பா, நான் என்னப்பா பேசுறது அப்படின்னு. அதுலேயும் இவங்க முதல்ல ஃபஸ்ட்டு வேற பேச விட்டாங்க. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆனால் இந்த ஒரு நிகழ்வு வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த பாடலோட வைப்பு வந்து அவ்வளோ ஆத்மார்த்தமாக இருந்தது. அந்த இசையாக இருக்கட்டும், ஏஐ தொழில்நுட்பத்தில் நம்ம வந்து சிவனை பார்க்கும்போது அது அவ்வளோ அவ்வளோ இதாக இருக்குது. ஒரு ஹீரோவோட என்ட்ரி, ஹீரோ திரும்புறது, அந்த மாதிரியான ஒரு இதாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த பாடல் வரிகள் வந்து நமக்கு ரொம்ப உற்சாகமான ஒரு இதாக இருக்குது. அதுவுமே வந்து ஒரு ஹீரோக்கான என்ட்ரி பாடல் மாதிரி தான் இருக்குது. மொத்தமாகவே வந்து நம்ம வந்து அவர் வந்து சிவனை வந்து ஒரு ஹீரோவாக தான் பார்க்குறேன். மிகச்சிறப்பாக இருந்தது. எனக்கு இந்த மேடையில் பேசுறதுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. மகிழ்ச்சி, நன்றி. பெரியாரும் ராமசாமி தான். சாமியை பற்றி பேசலாம் ஐயா. நன்றி. அடுத்து இயக்குனர் சாம். இயக்குனர் அமீரின் உதவியாளராக இருந்தவர். இயக்குனர் சமுத்திரக்கனியின் உதவி இயக்குனராக இருந்தவர். யோலோ திரைப்படத்தின் இயக்குனர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யான் அறக்கட்டளைக்கு என்னுடைய பிக் தேங்க்ஸ். ஏன்னா இந்த மாதிரி யாருமே வந்து ஒரு எஃபர்ட் எடுத்து செய்கிறதே இல்லை. இந்த மாதிரி டிவோஷனல் சாங்கை வந்து வெறும் ஆடியோவாக இல்லாமல் ஒரு விஷுவலாக வந்து பண்ணி அது ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து ஒரு எஃபர்ட் போடுறது வந்து ஒரு பெரிய மனசு வேணும். ஸோ பிக் கங்க்ராட்ஸ் டு யான் அறக்கட்டளை. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஏன்னா உங்களை பற்றி நிறையா சேவியோ சொல்லியிருக்காப்புல. எனக்கு வந்து நான் எவ்வளோ படம் ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்கும்போது நம்ம ஆஃபீஸ் வந்தார் சேவியோ வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பண்ணுறோம், ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி வந்து எஜுகேஷன் ரீச் ஆகுது அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறோம்னு சொல்லி அந்த விஷுவல்ஸ் எனக்கு சேவியை காட்டினாரு. அதுவே வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்து எவ்வளோ தூரம் நடந்து போய் எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே அந்த எஃபர்ட்லாம் வந்து செய்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். ஜஸ்ட் லைக் தட்டாக பண்ணணும்னு யாருக்குமே அவசியம் இல்லை. பட் நீங்கள் வந்து ரொம்ப அடித்தனமாக செஞ்சாகணும், அந்த சொசைட்டிக்கு ஒரு பங்களிப்பு கொடுக்கணுன்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப அப்போயே வந்து ஈர்ப்பாக இருந்துச்சு. அது டைட்டில்லாம் அப்போ பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் சேவி நிறையா படம் பண்ணும்போது பண்ணுன்றது தான் சேவியோட மோட்டிவாக இருந்துச்சு. அப்புறம் ரீசெண்டாக 1 month பேக் வந்து சாங் பண்ணோம் அப்படின்னு சொல்லி என்னோட அந்த படத்துக்கு பண்ண மியூசிக் டைரக்டர் சகிஷ்ணா சேவியர் கேட்டிருந்தாப்புல. அப்போ அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் பிஸியாக இருக்கனால அப்புறம் சார்கிட்ட போய் இந்த சாங் அப்படியே வந்து உருவாகிச்சு.
இதில் என்னன்னா இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்க்ராட்ச்லேருந்து இந்த ஒவ்வொரு வளர்ச்சியும் எனக்கு தெரியும். நான் கூட வந்து பார்த்தேன். இப்போ சாவியோட சொன்னேன், சாவியோ டாக்குமெண்ட்டும் பண்ணோம், இது வந்து டாக்குமெண்டேஷன் வெரி இம்பார்ட்டன்ட், கேமரா இருக்குது ஆஃபீஸில் எடுத்துட்டு போ, ஷூட் பண்ணு, எங்கேயாவது யூடியூப்லேயாவது போடலாம்ல, ஒரு மேக்கிங்காஸ் கிடைக்கும்ல அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். ஸோ இவ்வளோ ஒரு கிராண்டியராக வந்து நிற்கும்னு சொல்லி நானே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு சாவியோ, பெரிய எஃபர்ட். ஏன்னா அது சின்னதாக அது எஃபர்ட் போட்டு அதை இம்ப்ரூவைஸ் பண்ணுறன்றது வந்து அது ஒரு பிக் டாஸ்க். ஏன்னா எங்கே போகிறது தெரியாது. ஏஐல வந்து ஆரம்பிச்சு இவ்வளோ விஷுவலாக இவ்வளோ கிராண்டியராக பண்ணுறது ஒரு டிவோஷனல் சாங் வந்து ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக வந்திருக்கு. அதான் 2 தடவை பார்க்கும்போது ரொம்ப எனக்கு ரொம்ப வைபாக இருந்துச்சு. ரொம்ப பிக் தேங்க்ஸ் மேம். என்னோட சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா, இது வந்து நீங்கள் இங்கிலீஷ் சப்டைட்டில் பண்ணி நீங்கள் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணிங்கன்னா நார்த் இந்தியன்ஸ்க்கு போய் நிறையா ரீச் ஆகும். ஏன்னா நிறைய நம்ம டிவோஷனல் சாங்ஸ் பார்ப்பாங்க, நம்ம தமிழ் சாங்ஸ் அங்கே கொண்டு போகிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக நமக்கு அமையும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் முடிஞ்சா பண்ணுங்க. இல்லை பாடியிருக்கவங்களை பற்றி நான் சொல்கிறதுக்கு, ஐயா ரொம்ப பிரமாதமாக பாடி தந்தீங்க, ரொம்ப உணர்ச்சிபூர்வமாக இருக்குது சார். உங்கள் சன்னோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆமாம், எனக்கு எவ்வளோ வந்து அவர் வந்து ப்ரீமிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. ஆமாம், ஸோ உங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு சார், தேங்க்ஸு. ஆனால் சாரது என்ன, ஆனால் நீங்கள் அமைதியாக தான் இருக்கீங்க, பார்க்குறதுக்கு லிரிக்ஸ்லாம் பயங்கரமாக பிளாஸ்டிங்காக இருக்குண்ணே, ரொம்ப சூப்பர்ண்ணே, கிரேட். கௌதம் முன்னாடியே தெரியும். கௌதம் சிவனை வந்து ஏஐல கொண்டு வந்து அதை ரேம்ப் பண்ணி அதை சார்ஜிங் பண்ணி பயங்கரமான அவுட்புட்டாக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் சாரியை கேட்டேன், எப்படி வந்திருக்கு அவுட்புட்டு கேட்டேன். சார் நீங்கள் பாருங்கள், என்னப்பா எவ்வளோ சவளம் ஆச்சுன்னு கேட்டேன். சார் நீங்கள் பாருங்கள், ஏன்னா எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டி தாங்கலை, ஏஐல பண்ணிட்டாங்க எப்படி வந்திருக்கோம் பார்க்கணுன்னா கேட்டேன், அவுட்புட் கேட்டேன். இல்லை சார் நீங்கள் பாருங்கள், நைட் கூட பேசுதாப்புல அவுட்புட் செக் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள் அப்படின்னா ரொம்ப, ஏன்னா இது வந்து என்ன ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க, என்ன அவுட்புட் கொடுத்தீங்கன்னு அதே பயங்கர எனக்கு ரொம்ப கியூரியஸாக இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சினிமாட்டிக்காக வர்றது வந்து பெரிய விஷயம். ஓப்பனிங் அந்த பெல்ஸு, அந்த பேரெல்லாம் நிற்கிறாங்க, அந்த பூஜை போடுறாங்க, அந்த கொட்டை அடிக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. கிரேட் எஃபர்ட், தேங்க்யூ, சூப்பர். அப்புறம் வந்திருக்க பெரியவங்க எல்லாருக்கும் பிக் தேங்க்ஸ். முடிஞ்ச அளவுக்கு இது எவ்வளோ கொண்டு போய் சேர்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ஒரு சின்ன எஃபர்ட்டு அவங்க போடுறாங்க, அந்த எஃபர்ட்டை வந்து ரீச் பண்ணிங்கன்னா மீடியா ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேவையானவங்களுக்கு தான். அதுக்கப்புறமா வந்துட்டு தீபா மேம், அப்புறம் வந்துட்டு பிரதீப் சாருக்கும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. பெரியவங்க, ஆதீனம் ஐயா, ஆன்மீக பேச்சாளர்கள், இயக்குனர் லக்ஷ்மண் சார், சாம் சார், எல்லா இயக்குநர்களுக்கும் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்ன மாதிரி இந்த பாட்டு சாவி ஒன்னா வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சாமி பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணுறோன்னே யூஸ்வலாக நம்ம எதிர்பார்ப்போம். சாமி பாட்டுன்னொடனே அது நமக்கு தெரியும், அது ஒரு நார்மலாக ரொம்ப சிம்பிளாக ரொம்ப மெனக்கடாத ஒரு பாட்டை தான் நம்ம நிறைய சாமி பாடல்கள் பார்த்துருக்கோம் இப்போ பண்ணுற பாடல். பட் இந்த பாட்டு பார்த்தா இது சினிமா படத்தில் வர ஒரு பாட்டு மாதிரி, சார் சொன்ன மாதிரி ஒரு ஹீரோக்காக பண்ண பாட்டு மாதிரி. உண்மையிலேயே எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு கடவுள் சிவனை வந்து ஒரு செலிப்ரேட் பண்ற ஒரு பாட்டு மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த பாட்டை பார்க்கும்போது. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் சரி, அந்த மியூசிக்லேயே ஆகட்டும், அந்த லிரிக்ஸ்ல ஆகட்டும், தேவராஜ் சாரோட வாய்ஸ் ஆகட்டும், விஷுவல்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருந்தது. நம்ம பாட்டை கேட்கும் போது நமக்கு அந்த ஒரு எனர்ஜி ஃபீல் ஆகுது. அவங்க மேடம் சொன்ன மாதிரி சிவன் வந்து ஒரு ஆக்ரோஷமான கடவுள்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க அவருக்கு வந்து ஒரு சாதாரண பாட்டை போட்டு அந்த ஒரு உணர்வை கடத்த முடியாது. ஆனா இந்த பாட்டு அவரோட அந்த ஆக்ரோஷத்தையும் அந்த எனர்ஜியும் அந்த ஹீட்டையும் வந்து நம்மளுக்கு வந்து உண்மையிலேயே நமக்கு அது கடத்துது. பாட்டை கேட்கும் போது நமக்கு வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு வைப் ஒன்று கிரியேட் ஆகுது. ஸோ அதை ரொம்ப அழகா மியூசிக் டைரக்டர் சாரும் லிரிசிஸ்ட் சாரும் அதுக்கப்புறம் பாடினவங்களும் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சாவியோன்னா விஷுவல்ஸும் அதே மாதிரி தான். ஸோ சாதாரணமா ஒரு கோயில்ல இந்த மாதிரி சாமி பாட்டு இவ்வளவு இதுவா எடுத்தாலும் அது சிம்பிளா கோயில்கள்ல போயிட்டு சாமியோட க்ளோஸ்அப் அந்த மாதிரி பண்ணி தான் நம்ம இவ்வளவு நாள் பார்த்துருக்கோம். பத்தி சொல்லி ஆகணும். என்னன்னா தமிழர்கள் வந்து எல்லா விஷயத்துலயும் வந்து முன்னோடி. நம்ம வந்து இந்த கல்ச்சுரல்ல இந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்றதுல நம்மளுக்கு முன்னாடி யாருமே கிடையாது. அது மீம்ஸா இருந்தாலும் சரி, போட்டோஷாப் இருந்தாலும் சரி, இப்ப ஏஐயா இருந்தாலும் சரி, நீ என்ன டெக்னாலஜி ராக்கெட் சயின்ஸ் எதோ உருவாக்குனாலும் அதை நாங்க எங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி நாங்க வந்து அதை மாத்திக்குவோன்றது தமிழர்களோட உணர்வு. ஸோ அந்த மாதிரி சிவன் வரைக்கும் நம்ம கடவுள் வரைக்கும் எவ்வளோ எப்படி கொண்டு வர முடியுமோ அதை நாங்க எங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்குவோன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து ஸோ ஏஐல தானே பண்ணியிருக்காங்க, இதை யார் வேணா பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. நாங்க அதான் பாட்டை பார்த்தோன்னே பேசிட்டு இருந்தோம்.
ஏஐல நீங்க இப்படி ஒரு பாட்டை கொண்டு வந்ததுக்கு நீங்க சிவனையே கூப்பிட்டே ஷூட்டிங் பண்ணிடலாம், அவ்வளவு கஷ்டம் இது. நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம் ஈஸியா வந்து கம்ப்யூட்டர்ல வந்து சிவன் வரணும் சிவன் போகணும்னு எழுதுனா வந்துடும்ன்ற மாதிரி. அது உண்மையிலே ரொம்ப கஷ்டமான வேலை. அது ஒர்க் பண்ணி பாக்குறவங்களுக்கு தான் தெரியும் ஒரு போட்டோ ஜென்ரேட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்ட்டு. பட் அவ்வளோ அழகா, அவ்வளோ பொறுமையா, அவ்வளோ நேர்த்தியா, அவ்வளோ குவாலிட்டியா இப்படி ஒரு விஷுவல்ஸை கொண்டு வந்து இவ்வளவு நல்ல சாங்ஸையும் கொண்டு வந்து இவ்வளவு நல்லா ப்ரெசென்ட் பண்ணி இத வெறுமனே யூடியூப்ல மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு போகாம இந்த பாட்டை வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி அதை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்ச யான் அறக்கட்டளைக்கும் ஒரு பெரிய தேங்க் பண்ணணும் இந்த நேரத்துல. ஏன்னா அவங்க இது வந்து எந்த ஒரு பண நோக்கத்துக்கு லாப நோக்கத்துக்காக பண்ணலன்றது நமக்கு அப்பட்டமாவே தெரியுது. ஸோ அதை வந்து ஒரு மக்களுக்காக ஒரு விஷயத்தை இப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைச்சு பண்றாங்க. அது ஒரு ரொம்ப நல்ல முயற்சி. அதே மாதிரி சாவி அண்ணனை பத்தியும் பேசணும். எப்பயுமே வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்க ஒரு ஆள் தான் சாவி அண்ணன். எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் ரொம்ப பாசிட்டிவா சிரிச்ச முகத்தோட வந்து அதை வந்து பாத்துக்கலாம்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சசிகுமாரை வைத்து இயக்கிய பெருமை அவரை சேரும். ஐயா அவர்கள். வந்திருக்கின்ற நண்பர்கள், ஆன்மீக பெருமக்கள் மற்றும் சினிமா துறை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இந்த பணிவான வணக்கங்கள். தம்பி ராஜேந்திரன், சாவின்னு பேரை மாற்றிருக்காரு. பிறகு ராஜேந்திரன் தெரியும் எனக்கு. எல்லாரும் ஆடி ஓடி கடைசியில் ஆன்மீகத்தில் தான் கால் வைப்பாங்க. என் தம்பி அடி வைக்கும்போது ஆன்மீகத்தில் வச்சு தான் வந்திருக்காரு. அது வாழ்த்துக்கள். அவருடைய ஆன்மீக பயணமும் அவருடைய கலை பயணமும் தொடர்ந்து வெற்றி பெறணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. இவ்வளவு சுருக்கமாகவா? ரத்தின சுருக்கம் என்று சொல்லலாம். நன்றி. அடுத்து சிவன் பாடலை எழுதிய பார்த்தனுக்கு தேரோட்டிய சாரதி எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். மதுரை மண்ணின் மைந்தன், அதனால் என்னவோ மீனாட்சி தத்தெடுத்துக் கொண்டால் இந்த வைணவரை. U1 என்று யுவன் சங்கர் ராஜா பெயர் வைத்து யூடியூப் ஆரம்பித்தாலும் காதல் செய்ய வந்தேன் படத்தின் பாடலாசிரியர் இவர். கடந்த ஆண்டு அயோத்தி திரைப்படம் காற்றோடு பட்டம் போல பாடல், ஆனால் அதெல்லாம் மறந்து விட்டது இந்த பாடலை கண்டு. இனிமேல் நாங்கள் சாரதியை அதரவா மகரவா என்றுதான் அழைப்போம். ஐயா வருக, உங்கள் கவித்தேரை ஓட்டுக. எல்லாருக்கும் வணக்கம். ஆன்றோர்களும் சான்றோர்களும் இருக்கக்கூடிய இந்த பெருஞ்சபையில் என்னை போன்றவர்களையும் இந்த மேடையில் இருக்க வைத்த ஈசனுக்கு இந்த தருணத்தில் நன்றியை கூறி, ஈசனுடைய நேசனாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஐயா திண்டுக்கல் சிவபுரம் ஆதீனம் அவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி, மற்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் இந்த தினத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சிவராத்திரி அன்னைக்கு தொடங்கி பங்குனி உத்திரத்தன்னைக்கு இந்த பாடல் வெளியில் வருது. இதே போல இந்த பாடலுடைய அடுத்தடுத்த கட்டமும் நல்ல நல்ல நிகழ்வுகளை நோக்கி போகும்னு நான் நம்புகிறேன். யான் ப்ரொடக்ஷன் சார்பாக இயக்குனர் சாவி அவர்கள் என்னை தொடர்பு கொண்டார். எனக்கு அவரோட அதிக பழக்கம் இல்லை. இது வரைக்கும் ஒரு 25 முறை தான் அலைபேசியில் பேசியிருப்போம். அதுலேயும் இந்த பாடல் சம்மந்தமாக ஒரு 20 முறை பேசியிருப்போம். ஒவ்வொரு முறையும் அவர்கிட்ட வெளிப்படுகிற வார்த்தைகள் வந்து அப்படி பாடல் எழுதுகிற நமக்கே வந்து அவர்கிட்ட பயிற்சி எடுத்துக்கலாம் போல இருக்கும். ரொம்ப கணின்னு உரைப்பார். அதுலேயும் தமிழ் மீது அதிக ஆர்வம் உள்ள ஒருத்தர். பேசிக்கிட்டே இருப்பார். திடீர்னு அண்ணன் அந்த வள்ளின எழுத்துக்களை வச்சு ஏதாவது குழந்தைகளுக்கு செய்ய முடியுமா பாருங்கம்பார். அதை யோசித்து முடிக்கிறதுக்குள்ளேயே அண்ணன் உயிரெழுத்துக்களை வச்சு ஏதாவது ஒரு குழந்தைகளுக்கு பாடம் நடத்த முடியுமா, அதை வச்சு ஏதாவது ஒரு கண்டென்ட் பிடிக்க முடியுமாம்பார். என்னடா நம்மளை விட பரபரன்னு இருக்காரு அப்படின்னு தோணுவார். சிவனை பற்றி ஒரு அற்புதமான பாடல் எழுதக்கூடிய வாய்ப்பு அந்த ஏற்படுத்தி கொடுத்தாரு. இதில் பிரமாதம் என்னென்னா, எல்லோரும் சொன்ன மாதிரி ஆன்மீக பாடலுக்கு அதிகமான விளம்பரங்கள் செய்ய மாட்டாங்க. எழுதுவாங்க, ஒளிப்பதிவு நடக்கும், அப்புறம் நம்மளே வந்து யூடியூப்பில் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு நிகழ்ச்சி எடுத்து ஒவ்வொரு விஷயத்துலையும் அவ்வளோ நேர்த்தியாக இதை செயல்படுத்தியிருக்காரு. இங்கே சிறப்பு விருந்தினர்களாக அழைத்தவர்கள் இருக்கட்டும், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்ச விதமாக இருக்கட்டும், ஒரு சிறப்பான இயக்குனராக திரைத்துறையில், தமிழ் திரைத்துறையில் மின்னுவதற்கான அத்தனை விஷயங்களும் இந்த நிகழ்ச்சியில் தெரியுது. அவருக்கு என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக இசையமைப்பாளர் கணேச ராகவேந்திரா சார் ஒரு தொடர் முயற்சின்னு சொல்லலாம் எனக்கு அவருக்கு இருக்கக்கூடியது.
15 வருஷத்துக்கு இதை சில பேர் அதுவா நிகழ்ந்ததுன்னு சொல்லுவாங்க, சில பேர் அது நிகழ்த்தியதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம் நான் நினைக்கிறேன். தொடர்ந்து இது போன்ற நிறைய இறைப்பணிகளில் ஈடுபடணும், நிறைய தமிழ் பாடல் எழுதணும். அதற்கு நிறைய இயக்குநர்கள் இங்கே வந்திருக்கீங்க. உங்களிடம் இந்த நேரத்தில் நான் வாய்ப்பாக அதை கேட்டுக்கிறேன். நன்றி. திரைத்துறையை சார்ந்த பெரியவர்களுக்கும் உரைத்துறையை சார்ந்தவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உண்மையிலேயே ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வந்துச்சு. சேவியோ சார் தான் கால் பண்ணார். ஃபோன் பண்ணி சாமி பாட்டு வெளியிடணும் அப்படின்னாரு. சரிங்க அப்படின்னு. உங்கள் பேர் சேவியோ அப்படின்னு சொன்னார். அப்போதான் எனக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு கூட தொகுப்பாளர் சொல்லும் போது சொன்னாங்க, சிவன் சொத்து குலநாசம் அப்படிங்கிறது. உண்மையான பொருள் என்ன தெரியுங்களா? நீங்கள் சிவனோட சொத்தாகிட்டீங்கன்னா, சிவனோட சொத்தாக மாறிட்டீங்கன்னா உங்களுடைய குலம் மதம் எல்லாமே நாசமாகி சிவ சம்பந்தம் உடையவர்களாக மாறுகிறீர்கள். அதைத்தான் இந்த மேடை காட்டுது. அதையும் தாண்டி இந்த அறக்கட்டளை இதை வெளியிடுவது அறக்கட்டளையினுடைய பொறுப்பல்ல, அது அறங்கட்டளை. ஏன்னா திருவாசகத்துல வரக்கூடிய சொல்ல நீங்க வச்சிருக்கீங்க. யான் அறக்கட்டளை, வானாகி மண்ணாகி வெளியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமா இன்மையுமாகி கோனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி என்றாய் என் சொல்லி வாழ்த்தவரேன் மாணிக்க வாசகர் சொன்னார். அந்த வகையிலே இறை சம்பந்தம் உடைய அறக்கட்டளையின் ஆண்டவனுடைய கட்டளையால் இது நிகழ்கிறது. அதிலும் சிறப்பாக ஏன் தமிழ் பாட்டுக்கு இப்படி ஒரு வரவேற்பு விழா, ஒரு அறிமுக விழா வைக்க வேண்டும் என்று சொன்னால், உலக மொழிகள் எல்லாம் இறைவனை பாடிக்கொண்டிருக்க அந்த இறைவனே இறங்கி வந்து இலக்கியம் பாடிய மொழி என்று சொன்னால் அது தமிழ் மொழி. நான் தமிழாசிரியராக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மதுரையை பத்தி கூட சொன்னாங்க. உண்மையிலேயே குறுந்தொகையில 2வது பாட்டு யார் எழுதினார்கள் என்று பார்த்தால் கீழே போட்டிருப்பாங்க.